பாவம் ஏருக்கு அந்த நாய் அது திருவாசகத்தை ஒரு நாளும் சுற்றி வருது. இந்த பெரிய ஏனை ரோட்டில் போய் ஒரு நாளும் குறுக்க போனது கிடையாது. இங்கே இருக்கும். அங்க இருக்கிற அரும்பொருட்காட்சியகத்துக்கு அது என்ன செய்யுது? நடபாதையால தான் போகுது, நிலவலையினால போகுது. அங்க 7 வருஷம் நான் அந்தரப்பட்டு அவர்கிட்ட இடமெல்லாம் கேட்டு வந்தா இதுல ராணுவம் தான் இருக்குது. அவர்கிட்ட காணி இல்லை. ராணுவம் வேலிகளை அடைச்சு செந்திரி போட்டு இருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்டா மேலிடத்துல உத்தரவு படுக்கணும்னு சொன்னாங்க. நீ மேலிடத்துக்கு யார் போறது? நீ மேலேயும் போயிடலாம். இவ்வாறான ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் இன்றைய நாளிலே திருவாசக அரங்கமானது உதயமாக இருக்கின்றது. அந்த விடயங்களை இன்றைய இந்த காணொலியூடாக நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். வணக்கம் மக்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் நாவக்குழி பகுதிக்கு வந்திருக்கின்றேன். அதில் குறிப்பாக திருவாசகம் அரண்மனை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில்தான் இது. A9 வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாசக அரண்மனைக்கு அருகாமையில் இன்றைய நாளிலே நான் வந்திருக்கக்கூடிய இதே வேளையிலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று திறப்பு விழா காண இருக்கின்றது. திருவாசக அரங்கம் தான் அந்த முக்கியமான விடயம். அதுக்கான திறப்பு விழா இன்றைய தினம் நடைபெற காத்திருக்கின்றது. இப்போது நான் அது சம்பந்தமான காணொலிகள் தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி வழங்க இருக்கின்றேன். இப்போது நான் திருவாசக அரண்மனை உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன். பார்ப்பதற்கு அழகாகவும் உள்ளே செல்லுகின்ற போது ஒரு ஆத்மீக மனமும் கமலக்கூடிய இந்த திருவாசக அரண்மனையின் உள்ளே சென்று இங்கே நடக்கக்கூடிய விடயங்களை காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இதற்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடியதுதான் திருவாசகம் அரங்கம். இன்றைய நாளிலே திறப்பு விழா காண இருக்கின்றது. அதாவது இந்த சிவ தட்சணாமூர்த்தி ஆலயத்தில் இருந்து அதிதிகள் அந்த படங்கள் அங்கே வைக்கக்கூடிய படங்களுடன் உள்ளே சென்று இந்த விழாவை இன்றைக்கு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த அரங்கத்தை திறக்க இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான முழுமையான விடயங்களை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். திருவாசக அரண்மனை என்பது பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்றது. நாவக்குழி பகுதியிலே யாரும் அறியாதவர்கள் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதாவது திருவாசகத்தின் முழுமையான தமிழ் வடிவம் இங்கே கல்வெட்டுக்களிலே அழகான முறையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கே 108 சிவலிங்கங்களும் இங்கே எழுந்தருளி காட்சி தருகின்றார்கள். இவ்வாறான ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் இன்றைய நாளிலே திருவாசக அரங்கமானது உதயமாக இருக்கின்றது. அந்த விடயங்களை இன்றைய இந்த காணொலியூடாக நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம். இங்கே நான் வந்திருக்கக்கூடிய வேளையிலே இந்த திருவாசக அரண்மனையின் பெரிய காண்டாமணி கூட ஒலித்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் இங்கே பார்க்கின்றேன். உள்ளே சென்று பார்க்கலாம். இங்கே பிரதானமாக சிவ தட்சணாமூர்த்தி ஆலயம் அமைந்திருக்கின்றது. உள்ளே மூலவராக தட்சணாமூர்த்தி எழுந்தருள் இருக்கின்றார். இப்போது அங்கிருந்துதான் பூசைகள் ஆரம்பித்து உரிய சம்பிரதாய முறைப்படி இந்த விழாவானது சிறப்பு விழாவானது மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தேற இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம்.
செஞ்சொற் செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களுடைய தலைமையிலே இந்த திருவாசக அரங்கமானது திறப்பு விழா காண இருப்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த விழாவுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான அதிதிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பூசையை முடித்த கையோடு அந்த அரங்கத்துக்கு உள்ளே சென்று அதை திறப்பு விழா செய்து பின்னர் ஏராளமான நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. இங்கே வந்திருக்கக்கூடிய அதிதிகளுக்கு மாலை மரியாதை செய்யப்படும் நிகழ்வு கூட தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது அதிதிகள் அரங்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றார்கள். शिवेन वजशा स्वांति ऋषाद्याद्वशामति இப்போது பார்த்தால் தெரியும், சிவபூமி முதியோர் இல்லங்களிலிருந்து இங்கே உரியவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக. அவர்களுடைய இந்த ஆசீர்வாதத்துடனும் இந்த அரங்கமானது இன்றைய நாளிலே திறப்பு விழா காண இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம். இந்த திறப்பு விழாவை காண்பதற்கு ஆர்வமாக வந்திருக்கக்கூடிய ஐயாவோட பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் இப்போது இந்த தொல்புரம் முதியோர் இல்லத்திலிருந்து இவ்விடத்துக்கு வந்திருக்கின்றேன். எனது பேர் கண்ணன் ஐயான்னு சொல்லுவார்கள். நான் ஒரு பக்தி சிவபக்தியான இந்த திறப்பு விழா பற்றி நினைக்கிறீங்க? வளர வேண்டும், எங்களோட சமயம் வளர வேண்டும், சைவ சமயம் வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும். ஓமம். நாவல்குடி திருவாசக அரண்மனைக்கு அருகிலே இருக்கின்ற திருவாசக அரங்கம் என்கின்ற மண்டபத்தின் சிறப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. இந்த நிலத்தையும் இந்த கட்டிடத்திற்கான நிதியினையும் அன்பளிப்பு செய்த வைத்திய நிபுணர் பையனா மனோமோகன் சிவகௌரி தம்பதிகள் இப்பொழுது இந்த மண்டபத்தை திறந்து வைப்பார்கள். எந்நாட்களுக்கும் விரைவாவோத்தி ஹரஹர மகாதேவா. கட்டிடத்திற்கான திரைக்கல் நீக்கம் செய்கின்ற நிகழ்வுகள் என்னுடைய சிறப்பு விருந்தினர் கௌரவ திரு நாதனா வேதநாதன் ஐயா அவர்கள் ஆளுநர் படமாகாணம் இப்பொழுது அதை திரைநீக்கம் செய்திருக்கிறார். இப்போது நான் திருவாசக அரங்கத்தின் உள்ளே வந்துவிட்டேன். இப்போது விருந்தினர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே இன்னும் ஒரு அறை ஒன்று காணப்படுகின்றது. அதை தொடர்ந்து வைக்க இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு களஞ்சிய சாலை போன்ற கட்டிடத்தின் அலுவலகம் திறந்து வைக்கப்படுகின்றது. எங்களுடைய விருந்தினர் இந்த திருவாசக அரங்கத்தின் அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை இப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர்
சத்குணராஜா அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்போது அதிதிகள் மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். மிக அழகான முறையிலும் மிக பிரம்மாண்டமான முறையிலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவாரூர் பார்க்கின்றோம். அடுத்ததாக வேதாந்த மட முதல்வர் ஸ்ரீ வேத வித்யாசாகர் சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது ஆன்மீக சுடரினை ஏற்றி வைப்பார். அடுத்ததாக மணவன் புலவு சச்சிதானந்த சுவாமிகள் தன்னுடைய திருக்கரத்தினால் விளக்கேற்றி வைப்பார். அடுத்ததாக எங்களுடைய இந்த விழாவினுடைய பிரதம விருந்தினர் வைத்தியர் மனமோகன் சிவகங்கை தம்பதிகள் தங்களுடைய திருக்கரத்தினாலே பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவாசக அரங்கமானது இந்த நாமக்குடி பகுதிக்கு மட்டுமின்றி யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமின்றி முழு தமிழ் உலகத்துக்குமே ஒரு முக்கியமான விடயமாக தற்போது காணப்படுவதாகத்தான் தெரிகின்றது. பக்தி பூர்வமாக ஆரம்பம் இந்த மாநிலத்தே திருப்பெருகு சிவஞானோ பவமதனே. திருவாசக அரண்மனை இன்று ஈழ நாட்டிலே பிரசித்தமாகி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்திருக்கிறார்கள். சிவராத்திரி என்றால் 50,000 பேருக்கு மேலே இங்கே வந்து காலையில் இருந்து தங்கள் கைகளினால் 108 சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இன்றைக்கு திருவாசக அரண்மனையை பற்றி இந்த ஊடகங்கள் சகலதும் பெருமை பேசி உலகம் முழுவதும் திருவாசக அரண்மனையை பற்றிய சிந்தனை விரிந்திருக்கிறது. இந்தியாவிலே 2-3 பெரியவர்கள் நாங்கள் நிலத்தை தருகிறோம், உங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறோம், அங்கே ஒரு திருவாசக அரண்மனை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். திருப்பெருந்துறையிலே காணி தருகிறேன் என்று ஒரு செட்டியார், திருவண்ணாமலையிலே காணி தரலாம், திருவாசக அரண்மனை நீங்கள் வந்து அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்று நான் நினைந்து வணங்குவதும். சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து விட்டது. 7 ஆண்டுகளுக்கு முதல் திருவாசக அரண்மனை 2018ஆம் ஆண்டு இதே ஆனி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. திருவாசக அரண்மனை அமைக்க வேண்டும் என்று எந்த கற்பனையும் என்னிடம் இருக்கவில்லை. பல பேருக்கு தெரியும், இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே ஒரு மகா நாட்டிலே திருவாசகம் பற்றி திருமந்திரம் பற்றி 2 நாட்கள் திருமுறை மகா நாட்டிலே உரையாற்றி அழைத்திருந்தார்கள். அங்கே போய் உரையாற்றிய போது
திருவண்ணாமலை வடக்கு வீதியிலே அந்த மண்டபத்திலே உரை நிகழ்ச்சி முடிகின்ற போது நான் உரையாற்றி ஒரு மணித்தியாலமும் 40 நிமிஷமும் அன்றைக்கு உரையாற்றினேன். எனக்கு அவர்கள் போதிய நேரம் எடுக்குமாறு படித்திருந்தார்கள். இப்படி இந்த அரங்கத்தினுடைய படி அந்த மூலையிலே ஒருவர் வந்து கீழே இருந்தார். ஒரு கந்தல் ஆடையோடு என் பேச்சு முடிந்தோடனே வா வான்னு கூப்பிட்டார். நான் போகவில்லை. பின்பு அவர் கூப்பிடுகிற போது நான் வருகிறேன் என்று கையை காட்டினேன். அவர் கோபித்தார். வா என்று. எனக்கு பக்கத்திலே இருந்த பழனி என்று சொல்லப்படுகிற இந்திய திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டாளர் அவர் பக்கத்தில் இருந்து சொன்னார், இங்க பல பைத்தியங்கள் இருக்கு, நீங்கள் பேசாம இருக்கணும். ஆனா எனக்கு ஏதோ அவரில் ஒரு சக்தி இருப்பது தெரிந்து நான் இறங்கி போற போது இருத்திவிட்டு நான் பேசின மிச்ச அடிகளை அவர் பேச தொடங்கினார். ஆங்கிலத்திலும் விளக்கம் சொல்லி தமிழிலும் விளக்கம் சொல்லி திருவாசகத்தை பற்றி மிக அற்புதமான செய்திகளை எடுத்து கொட்டினார். நீங்கள் யார் என்று கேட்டேன். அதே உடன் கேட்டு எல்லாருடைய பேச்சு முடிஞ்சது. நானும் அவரும் சம்பாஷண முடியவில்லை. சாப்பிட வர சொன்ன போதும் போகாமல் இருக்கிற போதுதான் அவர்கள் சொன்னார்கள், திருவாசகத்தை ஈழத்தவர்கள் தான் சுவாசிக்கிறார்கள். அங்கேதான் இறந்த ஒருவருடைய உடம்பை கொண்டு போய் திருப்பச்சுண்ணம் அடித்து தெய்வீகமாக்கி இடுகாடு வரை திருவாசகம் பாடுவது ஈழத்தவருடைய பண்பாடு என்று நான் நன்றாக அறிந்தேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீர் திருவாசகத்தை பற்றி பேசினீர், இன்னும் படியும் என்றார். எனக்கு அவர் என்னோடு பேசின பிறகு தெரியும் திருவாசகத்தில் இன்னும் படிக்க இவ்வளவு இருக்கிறது. அந்த மகான் விடுத்த வேண்டுதல் தான் திருவாசகத்தை நெருப்பிலேயோ வெயிலேயோ போரிலேயோ என்றும் அழியாமல் இருப்பதற்கு வசதி செய்யும். அதை யாழ்ப்பாணத்திலே செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் புத்தகம் வெளியிட சொல்லுகிறார் நினைத்து நான் சொன்னேன், ஏற்கனவே நவநீத கிருஷ்ண பாரதியார் திருவாசகத்தை குறி எழுதியிருக்கிறார், காரணத்திலே அருளம்பலவர் எழுதியிருக்கிறார், 2 புத்தகம் இருக்கின்றன. அவர் சிரித்து விட்டு சொன்னார், புத்தகத்தை நான் சொல்லவில்லை, நெருப்பிலே எரியாமல் காற்றிலே போகாமல் போரிலே அழியாமல் இருப்பதற்கு என்று தொடங்கினார். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், கல்லிலே படிக்க சொல்லுகிறீர்களா? ஓம் என்றார். நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கருங்கல்லே இல்லை. அவர் இன்னும் கோபம் வந்து சொன்னார், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் 216 அடி உயரத்திலே கட்டினார், தஞ்சாவூரிலே கல் இல்லை, எங்கேயோ இருந்து எடுத்துக்கொண்டு வந்து கட்டினார். இப்ப எல்லாவற்றுக்கு இல்லை இல்லை என்று மறுப்பான் சொல்லுகிறாய், ஒரு முயற்சியையும் செய்யாமல் மறுக்கிறாய் என்று கோபித்தார். நான் உடனே அவர் கையை பிடிச்சு நான் முயற்சி செய்கிறேன். இப்ப திரும்பியும் என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீங்களும் யாருக்கு இதை விளங்கப்படுத்த அவர் சொன்னார், சரி எல்லாரும் பேசுறார்கள் போ, ஆனால் காசு இல்லை என்று கவலைப்படாது, நல்ல சிந்தனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு போ, எல்லாம் வரும், உனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, காரியம் நடக்கும் போ. விடிய காலை எழும்பி அந்த திருவண்ணாமலை முழுக்க சுத்தி பார்க்கிறேன். அதுக்கு பிறகு 2-3 தடவை இன்னும் தான் தேடி பார்க்கிறேன். எத்தனையோ சித்தர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஒரு கண்ணிலேயே படுவதாக இல்லை. முகமே ஒரு கடுவாத தோற்றம் தான். திருநெல் இல்லை, விருத்தாட்சம் இல்லை, வேறு எந்த ஒரு வஸ்திரம், சாதாரண ஒரு உடுப்பு, அதுவும் கசங்கின உடுப்பு, ஒரு பை வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா பேசிய வார்த்தைகள் மிக பெருமதியான. திருவாசகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அச்சோ பதியத்துக்கு இடையில அவர் எங்கெங்கு போய் வந்தாரு என்னால இப்பவும் சொல்ல முடியவில்லை. அந்த மகான் போட்ட பிச்சை தான்
கொழும்புக்கு வந்து அப்போ இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து போயிடாது வந்து இதே சிந்தனையாக இருக்கிறது. இது கை கூடுமா? அப்படி சிந்தனை கை கொடுக்கிற போதுதான் டாக்டர் மனமோகன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், எங்களோட காணி ஒன்று நாவக்குழியில இருக்கு, ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தும். காணியே தெரியாது எனக்கு. உடனே திருவாச அரண்மனை அப்படியே கண்ணுக்குள்ளே தெரியும். நான் அந்தரப்பட்டு அவர்கிட்ட இடமெல்லாம் கேட்டு வந்தா இதுல ராணுவம் தான் இருக்குது. அவர்கிட்ட காணி இல்லை. ராணுவம் வேலிகளை அடைச்சு சென்றி போட்டு இருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்டா மேலிடத்துல உத்தரவு படுக்கணும்னு சொன்னாங்க. நீ மேலிடத்துக்கு யார் போறது, நீ மேலே போயிடலாம். அப்ப நான் பயந்து என்ன செய்யலாம்னுட்டு நான் இந்த ஒழுங்க பக்கத்தால சரியான பத்தை வந்து இந்த காணியை பார்த்தது. ராணுவ வீரர்களும் எனக்கு பின்னாலே வந்தார்கள். என்ன தாக்க போறாரோன்னு யோசிச்சோம். ஒரு கடும் பிரச்சனையான நேரம். நான் சொன்னேன், இது எங்களுக்குரிய காணி, இதை துப்புரவாக்கணும், நீங்க கொஞ்சம் எனக்கு விட்டு தர வேண்டும் என்று. போய் மேலிடத்தோடு பேச சொன்னார்கள். கொஞ்சம் முயற்சி செய்து இந்த சந்தையில் இருந்த ராணுவ அலுவலகத்தை போய் அந்த சென்றியை கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்டால் நாங்கள் காணியை துப்புரவாக்குவோம். அமரர் சண்முகநாதன் திருவாச அரண்மனையை கட்டினவர், ஊரில் வச்சு இருந்தவர், நல்லா சிங்களம் பேசுவார். அவரை கூட்டிக்கொண்டு போய் சிங்களத்தில் அவர் எல்லாரையும் புத்தா மல்லி எல்லாம் சொல்லி மன்றாடி அந்த சென்றியை அல்லாரே அது கை கூடிச்சு. நாங்கள் எந்த விதமான காசு ஒழுங்கு எதுவுமே இல்லாமல் திருவாசகத்துக்கு எனக்கு அதுதான் வேலை. உடனே டாக்டர் கோராசன் எல்லாருமா நாங்கள் வந்து 10 வட்டி அத்திவேரம் போட்டோம். புது நாள் ஓடி என்று சொல்லி நீங்கள் எங்கட ஆணைக்கு அத்திவேரம் போட்டு என்னன்னா தலையடி இருக்கிறது. எல்லாம் திருப்பி ஒரு காலத்து பார்த்தா அவற்ற காணி என்று சொல்லி அந்த வேலியோட அத்திவேரம் வந்தது. திருப்பி ஒரு அத்திவேரத்தை போட்டு கடவுள் சோதிச்சுதான் எல்லாம் செய்வார். உடனே கை கூடாது. இந்த திருவாச அரண்மனை இப்படி அமைக்கப்பட அரண்மனை என்ற பேரே நான் வைக்கையில திருவாசகம் என்று சொல்லி இதை துவங்குற போது மட்டக்களப்பிலே சொற்பொழிவுக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அங்கே மயிலம்பாவடி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க கும்பிட்டுட்டு வர்ற போது இந்த கருங்கல் வெட்டக்கூடிய ஆட்கள் இந்தியாவில் இருந்து எடுப்பிக்க வேண்டும், எப்படி எடுப்பிக்கலாம் அப்படி அவரோட பேசினோம். அவர் சொன்னார்கள், கல்வி சிற்பகாரனை கூப்பிடலாம், எழுத்து சரியா வெட்ட வேண்டும், எழுத்து பிழை இல்லாம வெட்டணும், கஷ்டம். ஆனால் ஒரு வினோத் என்றது இளைஞன் இருக்கிறான். அவன் டெலிபோன் நம்பரை தாரு. அவன் சின்ன சின்ன விடயங்கள் இன்னும் நினைவாகிட்டு கல்லுகள் வெட்டுறவன் நான் தாரு. அவரு நம்பரை வாங்கி வந்து அத்திவேரம் போட்டுட்டு இந்த வினோத்தை கூப்பிட்டு கேட்டேன். கிளிநொச்சி பாரதிபுரத்திலிருந்து வந்தார். சின்னப்படியே தம்பி, நீர் என்ன வேலை பார்த்த, நீர் இப்ப என்ன வேலை செய்துன்னு கேட்டான். அவன் சொன்னான், 17 வருஷம் போராடியே இருந்தேன். இப்ப என்ன செய்து நான் புனர்வாழ்வெல்லாம் அளிக்கப்பட்டு நானும் என்னுடைய மனைவியும் தப்பி ஜல வந்திருக்கிறோம். உனக்கு கல்லு வெட்ட தெரியுமா? கருங்கல்லில் எடுத்து வெட்டலுமா? அவன் சொன்னான், போராளிகள் வந்தால் நான் தான் கல்லவைக்கு கல்லு வெட்டுவது வழக்கம். அப்ப நான் கிட்ட திருவாசகத்தை வெட்டிடுவேன். அவன் சிரிச்சு போட்டுனா 8ஆம் வகுப்போட நான் இயக்கத்துக்கு போட்டான். நீங்கள் எழுதித்தாருதான் வெட்டுவேன், எனக்கு திருவாசகம் தெரியாது, திருமுறை தெரியாது. ஆனா அவனிடத்துல ஒரு நேர்மை இருந்தது. சும்மா போய் பேச அந்த பேச்சு எனக்கு நன்றாக பிடித்தது. உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறார். அப்ப நமச்சிவாய வாழ்ந்தவர்கள 6 வரி சிவபுராணத்துல அப்படியே அதை நாங்கள் சிவபூமி ஆபீஸ்ல நவநீதன் போட்டோ ஸ்டேட் எடுத்து அதை பிடிப்பிச்சு கொடுத்தாங்க. தம்பி, ஒரு கல்லு எவ்வளவு காசு? சின்ன கல்லுண்டா 20,000, பெரிய கல்லுண்டா 40,000. சரி, ஒரு சின்ன கல்லுல திருவாசகத்துல வரிய வெட்டி கொண்டு வாரு. உங்களுடைய எழுத்து எல்லாம் சரியா இருந்தா அப்புறம் பார்ப்போம்.
ஒரு கிழமையில அந்த கல்லை கொண்டு அந்த இளைஞன் வந்தான். ஒரு எழுத்துக்குள்ள அச்சு போல எழுத்து. நான் முடிவெடுத்து விட்டேன், தம்பி நீதான் திருவாசகத்தை பதிப்பிக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு படித்த அந்த இளைஞன் தான் 20-21 இளைஞர்களை வைத்து இந்த திருவாசகம் 656 பாடலையில் கருங்கல்ல செதுக்குகிற வாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்தார். எல்லாரும் வந்து எத்தனையோ முயற்சி செய்துட்டார்கள் ஒரு எழுத்துக்குள்ள தேடி, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் பரவப்புற சச்சியானந்த மையாட்டர் புத்தகமாயினும் பேராசிரியர் குமார வடிவேல் அவர்கள் இன்னதுதான் நீங்கள் பதிப்பித்தால் நல்ல என்றார்கள். பேராசிரியர் சுசீந்திர ராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் தன்னுடைய மகன் மருத்துவரிடத்திலே ஒரு புத்தகத்தை அனுப்பி இந்த புத்தகத்திலே ஒரு எழுத்து பிழையும் இல்லை என்றார்கள். கடைசியாக அந்த சுசீந்திர ராஜா அவர்களுடைய அந்த புத்தகத்தை வைத்துத்தான் நான் செய்வேன். ஒரு எழுத்து பிழை என்றால் உடனே ஒரு கல்லை நீக்க வேண்டும். இப்ப எல்லாரும் சும்மா சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போறாரு. எனக்கு யாரையும் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போனா கோபம் வருது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லை பொழிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவாசை அரண்மனை வச்சா சும்மா டூர் போயிருக்க நாங்க கெசுனா வச்சு போனாங்க இஞ்ச போனாங்க இதையும் ஒருக்கா பார்த்துட்டு போவோம். சின்ன வரி வர்றாரு வந்தப்படி இப்படி போவார்கள். எதுல நின்று படம் எடுக்கலாம்னு கேட்பாங்க. சிலர் கேட்காமலே படம் எடுப்பாங்க. ஒருவரும் இது யார் கொத்தினார்கள் இப்படி செய்தீர்கள் அப்படி கேட்பவர்கள் மிக குறை. கஷ்டப்பட்டு அது தைப்பொங்கலுக்கு கூட அவங்க இரவா இருந்து கல்லு பொழிஞ்சுட்டு 1.5 வருஷம் விட்டிய 10 மணிக்கு காசு வாங்கி கொண்டுதான் அந்த 21 பேரும் தைப்பொங்கலுக்கு போனார். இங்கேயே படுத்திருந்து இங்கேயே தங்கி இருந்து அவர்கள் சாப்பாடு போட்ட நாய் ஒன்று இன்னும் இந்த கோயில்ல படுத்திருக்கு. பாவம் இங்கே இருக்கு அந்த நாய். நாங்கள் கொண்டு வரையில இந்த சிப்பிகள் போட்ட சாப்பாட்டுல நாய் இருக்கு. அது பெரிய பாக்கியசாலி. நாய்க்கடியாய் கிடந்த அடியேனும் அது திருவாசத்தை ஒரு நாளும் சுத்தி வருது. இந்த பெரிய ஏனை ரோட்டுல போய் ஒரு நாளும் குறுக்க போனது கிடையாது. இங்கே இருக்கும். அங்க இருக்கிற அரும்பொருட்காட்சியகத்துக்கு அது என்ன செய்யுது? நடபாதையாலதான் போகுது. ஜலவலையினால போகுது. அங்க 7 வருஷம் அந்த நாய் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் அதிசயம். இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. எனவேதான் திருவாசக அரண்மனை இப்படித்தான் உருவானது. அது உருவாகி கொண்டிருக்கிற போது திறக்க வேண்டும். அதற்கு இடையிலே கந்த சஷ்டிக்கு உரையாற்றுவதற்கு திருச்செந்தூருக்கு போய் திருச்செந்தூர்ல தள்ளி கொண்டு போய் விட்டார்கள். நான் பிரசங்கத்துக்கு போதான் எனக்கு மதிப்பு கொடுத்தார்கள். நான் அந்த தட்சிணாமூர்த்தி அடியிலே இருந்தேன் தற்செயலாக. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது. தென் திசை பார்த்து உபதேசம் செய்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரே மூலவரா வச்சால் என்ன? இலங்கையிலே ஒரு மூலஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் இல்லை, இந்தியாவிலேயும் இல்லை. இங்க ஒரு தட்சிணாமூர்த்தி செய்வோம். என்னோட இந்திய சிற்பி இங்க வந்திருந்தான். அவனும் ஒரு சின்ன பொடியன். தம்பி ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி 5.5 அடியில செய்ய வேணும். படத்தை தாங்க நான் செதுக்கிறேன். கால நேரம் போய் பார்ப்பேன் சரியா செய்கிறார். அதான் மூலஸ்தானத்துல அந்த பெரிய தட்சிணாமூர்த்தி. இந்தியாவிலேயே மூலஸ்தானத்துல தட்சிணாமூர்த்தி இல்லை, சிவ தட்சிணாமூர்த்தி. இந்தியாவில் இருந்த ஒரு மகான் திருப்பத்தூர்ல இருந்து அடியார்களை சேர்த்து கொண்டு வந்தவர் அழுதார். தென் திசை கடவுளை தென் திசை நோக்கி அப்படியே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மூலவராகிய சிவபெருமான் உபதேசம் செய்து அவரே அப்படி வைத்து உபதேசிகராக வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அது இங்கே ஒரு அதிசயம். அதுக்கு பிறகு இந்தியாவிலே நான் பல தடவை போய் மாமல்லபுரத்திலே கருங்கல் ரதங்களை பல்லவர் காலத்திலே செதுக்கி இருக்கிறார்கள். அசையாத ரதம், ரத கோயில். இலங்கையிலே ஒரு கருங்கல் ரதம் இல்லையே.
திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகரையும் சிவபெருமானையும் கருங்கல் ரதத்திலே ஏற்ற வேண்டும் என்று ஒரு கற்பனை. தற்செயலாக இந்த வந்திருந்த சிற்பியை புருஷோத்தமன் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் 6 மாதமாக இங்கே தங்கி இருந்து இந்த அழகான கருங்கல் ரதத்தை உருவாக்கினார். திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகரை இந்தியாவிலே திருப்பெருந்துறையிலேயோ திருவண்ணாமலையிலேயோ சிதம்பரத்திலேயோ இப்படி ஒரு ரதத்தில் ஏற்றினது கிடையாது. ஈழத்தவர்கள் திருவாசகத்தை சுவாசிக்கிறார் என்று ஞானி சொன்னார். இன்றைக்கு கருங்கலிலே வாசலிலே மாணிக்க வாசகர் பெருமானும் சிவபெருமானும் நிலைவுகளாக இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மூலமாக வித்திட்டவர் இன்றைய பிரதம விருந்தினர் டாக்டர் மனமோகனும் அவருடைய பாரியார். ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது 11 தடவை நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு பயணத்துக்கும் எனக்கு விமான சீட்டு எல்லாம் அவருடைய ஏற்பாடுதான். எனக்கே தெரியாது. அங்கே எனக்கு டிக்கெட் வரும், நான் போகிறேன். எங்களுடைய இந்த திருவாசக அரண்மனைக்கு நிலம் மட்டுமல்ல, எவ்வளவோ நிதி தந்திருக்கிறார்கள், எவ்வளவோ உதவிகள் ஆண்டுதோறும் எங்களுடைய பணிகளுக்கு தந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு காலையிலும் எங்களுடைய துர்காபுரம் மகளிர் இல்ல புள்ளி ஒன்றுக்கு திருமணம் செய்து திருமண சடங்கு முடிந்து அந்த கலையோடு மேல்கால் கழுவி போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். 2018ஆம் ஆண்டு பதவியேற்ற பிறகு இன்றைய திருமணத்தோடு 21வது பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுல கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு நகர்ந்த தம்பதிகள் தான் இன்றைய விழாவினுடைய பிரதமர்கள். இன்றைக்கு திருமணம் அவருடைய மனைவி தந்த பூட்டுக்காப்பு 9,60,000 ரூபாய் அந்த காப்பு மட்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில மனிதர்களை கடவுள் அனுப்புகிறார். அவர்கள் தான் கூரைச்சீலை வாங்கி கொண்டு வந்தார்கள். காலையிலே அவர்கள் கல்யாண வீட்டிலிருந்து எல்லாம் ஆசீர்வதித்து இப்ப இந்த திறப்புழாக வந்திருக்கிறார். எனக்கு என்னை நம்பி வாழுகின்ற எங்கள் இல்லத்து பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்களுடைய நல்ல வாழ்வை காண வேண்டும் என்று அந்த பிள்ளை இன்றைக்கு திருமணம் செய்த பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தோம். சீதனம் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலே, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சித்தி பெற்றிருக்கிறார் அந்த மாணவி. அங்கேயே படித்த ஒரு இளைஞனை வாகரை, மட்டக்களப்புக்கு திருவண்ணாமலைக்கு இடையில வாகரையில ஒரு இளைஞனை காதலித்து என்னிட்ட வந்து முறைப்பாடு. அதிபர் வந்து சொன்னா அவள் மண்டாடுறாள். நானும் குறுக்கு விசாரணை எல்லாம் செய்துட்டு சரி எல்லாம் அம்பாள் தான் என்று சொல்லி இன்றைக்கு கல்யாணோடு காலையில செய்து வாகரையிலிருந்து 75 பேர் வந்து தங்கி இருந்து அவைக்கு விருந்துபசாரம் செய்து முடிந்த கையோட நான் ஓடி இங்க வந்துட்டேன். அதுக்கும் இன்றைக்கு பேருதவி செய்தவர் டாக்டர் மனமோகன் தம்பதி. எல்லாருக்கும் மனம் பெறாது. நான் அவரை போட வேணும் இல்லை, அவர் அதை விரும்புகிற ஆளும் இல்லை. அவர் எனக்கு பேசுவார், ஐயா நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா எனக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது. பெண்ணன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றார்க்கு. அப்ப எல்லாரும் திருமுருகனா நீங்கள் புகழ்ந்து விட்டு போக முடியாது. திருமுருகனுக்கு மேலே ஒரு பெரிய விருட்சங்கள் இருக்கிறது. இன்றைக்கு திருவாசக அரண்மனை இப்படி நிமிந்து இருக்கிறது. கருங்கல்லாலே மணிக்கூட்டு கோபுரம், அவ்வளவு காசும் தந்தார். கருங்கல்லாலே அங்கே நவக்கிர கோயில். இப்போ சிவராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்க முடியவில்லை, அவ்வளவு மக்கள் கூட்டம். ஆண்டு விழாவிலே ஐயா அவர்கள் தம்பதிகளாக கலந்து கொண்ட போது நாங்கள் இரவல் காணியிலே பந்தல் போட்டு நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அப்ப இந்த காணி யாருடைய காணி என்றெல்லாம் விசாரித்தார். 5 ஆண்டுகளுக்கு முதல் பல லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த காணியை எங்களுக்கு கொள்முதல் செய்து எங்களுக்கு சிவபூமி அறக்கட்டளைக்கு ஐயா அவர்கள் தந்தார்கள்.
இந்த காணி கிடைத்தது 3 ஆண்டுகளுக்கு முதல் தம்பதிகளாக வந்து இப்படி ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று தாங்களே அத்திவாரம் போட்டுட்டு போனார். இந்த கட்டிடத்தினுடைய முழுவதுக்குமான செலவையும் இந்த தம்பதிகள் தான் தந்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியம், ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு போற போது அவருடைய வைத்தியசாலைக்கு போவேன். காலையில் 7 மணிக்கு வைத்தியசாலைக்கு போன இந்த மனிதன் இரவு 9 மணி மட்டும் வேலை செய்வார். ஒரு கதிரையில இருக்க முடியாது. இதய வைத்திய நிபுணர் எந்த நேரமும் அவர்களை பரிசோதனை செய்வது, அவர்களை நெஞ்சி அமர்த்துவது, அவர்களுக்கு ஆபத்தண்டா போவது, அப்படித்தான் அவருடைய வேலை. அவர் சொல்வார், சரியான கஷ்டம்தான் ஐயா, ஆனா இரவு 8 மணி 9 மணி மட்டும் நான் நின்றா உங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யலாமல்லோ. அங்க ஆஸ்திரேலியாவில் டாக்டர் சத்யமூர்த்தி இருக்கிறார், தெரியும். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, கிளிநொச்சி, வேறு வேறு என்னென்ன சமூக பணிகள், எத்தனையோ பேருடைய வாழ்வுக்கு உறுதுணை செய்கின்ற இந்த தம்பதிகள் எங்களுக்கு இந்த பிரம்மாண்டமான கைங்கரியங்களுக்கு உதவியதைட்டு உங்கள் சபையிலே அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டேன். பெரியோர்களே, சிவபூமி என்கின்ற இந்த விருட்சம் பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம். அன்னை தங்கம்மா அப்பா குட்டி சிவபூமி என்று பெயர் வைத்து முதல் பாடசாலையை நாடாவட்டி திறந்து வைக்கிற போது அம்மா அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த பாடசாலை உச்ச நிலை பெற்று, உங்களுக்கு தெரியும், அந்த பாடசாலையினுடைய எழுச்சி, முதியோர் இல்லம். இன்றைக்கு தொல்புரத்திலே 18 ஆண்டுகள் முதியோர் இல்லம். இப்பொழுதும் 78 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். இங்க கொஞ்சம் முதியோர் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்திரன் கந்தருடைய சென்றவர் பெரிய உதவி செய்தார்கள். கீரிமலையிலே அடுத்த முதியோர் இல்லம் நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாலே கிருஷ்ணபிள்ளை, அதிபர் கிருஷ்ணபிள்ளை குடும்பம் நிலத்தை தந்தார்கள். எத்தனையோ பெரியவர்கள் அறைகளை கட்டி தந்தார்கள். இன்றைக்கு முன்னாலே பெரிய மியூசியம். எனக்கு பெரிய கவலை, இன்னும் யாழ்ப்பாணத்திலே சரியா மியூசியம் ஆக்கள் பார்க்க. துணைவேந்தர் இங்க இருக்கிறார், பல்கலைக்கழக பேராசிரியர்களே பல பேர் எல்லாரும் கடுதாசி ஆராய்ச்சி செய்கிறார்கள். கண்ணால் காண்பதில்லை, செவியால் கேட்பதில்லை. இந்த மியூசியத்தை இன்னும் பல பேர் பார்க்கவில்லை. சமீபத்திலே ஒரு பேராசிரியரை கேட்ட, மியூசியம் பார்த்தீங்களா? நான் அதனாலதான் அடிக்கடி போறேன். நான் போகணும்ன்ற விருப்பம், இன்னும் நேரம் கிடைக்கல. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்கு, 10வது ஆண்டு விழாக்கு அப்ப வாங்கணும். கவலையா இருக்கு. ஏனென்றால் திரண்டு வந்து எல்லா மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து காட்ட வேண்டும். பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை 85 வயதிலே மாணவர்களை கொண்டு வந்து கீரிமலை மியூசியம் எல்லாம் இப்பவும் போய் படிப்பிக்கிறார். ஜியோகிரபி படிப்பிக்க போய் கூட்டிக் கொண்டு வந்து இதெல்லாம் காட்டுறார். இந்த இளைய தலைமுறை இப்படி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து காட்ட வேணும், போகணும். இந்த அக்கறை இன்றைக்கு நாவக்குழியில மியூசியம் இருக்கு. சிவபூமிக்கு 3 மாடியில மூலிகை தோட்டம் இருக்கு. நாவக்குழியில 18 ஏக்கர்ல இருக்கு காணி. நாவக்குழியில கோசாலை இருக்குது. ஒரு பௌத்த கோயில் வந்து எல்லாரும் துள்ளினார்கள். நாங்கள் என்ன அடுத்த கட்டமாக என்ன வேலை செய்தோம், எங்களுடைய அடிப்படைகளை காப்பாற்றது கேட்டா பூச்சி இருந்தது. என்ன செய்தோம் நாங்கள்? ஆத்மீகத்தின் பெயரால் ஆழ சிந்தித்து சில காரியங்களை இந்த நாவக்குழியை சுத்தியே நாங்கள் செய்திருக்கிறோம். அது எல்லாரும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே பெரியவர்களை இன்றைக்கு அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை ஓதுவார்கள் வந்து இங்க தேவாரம் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த 7 வருஷமா மழையோ வெயிலோ அன்னதானம் நடைபெறுகிறது. என்னுடைய மூத்த சகோதரன் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி
முழு நேர தொண்டாக இங்கே இருந்து அவர்களை பாடியவர் பாவம் ஒரு தனியாள். இன்றைக்கு முழு நேரம் வந்து அன்னதானம் பங்கிடுவார். ஆசிரிய கலாசாலைக்கு அதிபராக இருந்தேன் என்றோ அல்லது ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்த ஒன்றில் பாவம் போற வாரம் நேரம் கூப்பிட்டு சாப்பிட்டு போகும்போது சாப்பிட்டு எனக்கு நானே வியாழக்கிழமை நானே அன்னதானத்துக்கு வந்தது கிடையாது. எனக்கு அவ்வளவு வெயில். நானே சில நேரம் இதில் வந்து நானும் ஒரு இல்லையை எடுத்து கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு போறேன். எப்படி இதெல்லாம் இயங்குது என்பது எனக்கு தெரியவில்லை. கடவுள் நடத்துகிறார், அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த செம்மணி வளைவுக்கு பக்கத்திலே இந்த வளைவு செம்மணி வளைவிலே முருகன் அந்த இடத்திலே வருவதற்கு கூட அந்த சிந்தனையை நான் தான் ஏற்படுத்தினேன். யாரும் நம்ப மாட்டார். ஆஸ்திரேலியாவிலே டாக்டர் எங்களுடைய கமலநாதன் அவருக்கு சொன்னேன், சுவாமி விவேகானந்தர் வந்து நாவக்குழி போற நிலையத்தில் இறங்கி இந்த வாசல்ல இருந்து சோடனை சோடிச்சு ஊர்வலம் கொண்டு போனது என்று பதிவு செய்திருக்கிறார். எனவே இதிலே ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு வளைவு கட்ட வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவிலே கேட்டேன். அவருடனே வந்து இங்கெல்லாம் பேசி கீசி அது இன்றைக்கு வளைவு திறக்கப்பட்டு விட்டது. சிந்தனையை கொடுத்தது நான், என்னுடைய பணம் இல்லை, நான் என்று கட்டாமல். அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் வேறொரு தென்னிலங்கையில் இருக்கிறவங்க கொடுக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட போது கடும் முயற்சி செய்து இன்றைக்கு சிவபூமிக்கு அதுல 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இப்ப மண் பெறப்படுது. எதற்காக என்றால் விழப்போகின்ற மந்திரிமனையினுடைய வடிவத்தை இங்கே கொண்டு வந்து, எப்படி லண்டன்ல ஷேக்ஸ்பியருடைய டூப்ளிகேட் வீடு இருக்குதோ, எப்படி தோமஸ் அல்வா எடிசனுடைய வீடு விழப்போகிற அமெரிக்க வீட்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கோ, ஏன் மந்திரிமனைக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட்டை கட்டி டூரிஸ்ட் எல்லாம் வந்து நின்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இதுவரை கஷ்டப்பட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு மண் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் மண் ஆர்டிஓ எங்களுக்கு தந்தார்கள். இப்போ நாங்கள் கவர்னரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், மண் நிரப்பி அதுக்கு பணம் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்ப சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்ல, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு அனுமதி எடுக்கிறதுக்கு அந்த படிவம் இந்த படிவம் போய் 1.5 வருஷம் அந்த அனுமதிக்கு சுத்தி கொண்டு. இதுதான் யாழ்ப்பாணம். என்ன வேலை செய்ய போறோம்னு சொல்லியாச்சு, எதற்காக செய்ய போறோம்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்தந்த மேசையில அலுமாரியில ஃபைல் இருக்கும். நீங்கள் நிரப்பினதெல்லாம் புள்ளையண்டு திருப்பி அப்படியே கட்ட தந்து விடுவார்கள். நாங்கள் ஆசிரியராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப படிவம் நிரப்புற அறிவுங்களுக்கு இல்லை. போனால் அந்த அதிகாரி தான் என்ன செய்யணும், இது நாட்டுக்கு தேவையான ஒன்று, நான் திருப்பி நிரப்பித்தார் என்று நிரப்புறதுதான் ஒரு தர்மம். அவ்வளவு கட்டையும் திருப்பி திருப்பி 5ஆவது தடவை திருப்பி விட்டுட்டார். நாளைக்கு எல்லாரும் வந்து அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, எவ்வளவு பிடிச்சது உங்களுக்கு, மாடு பிடிக்கிறதே எவ்வளவு முடிஞ்சது, எவ்வளவு பிடிச்சது, முடிஞ்சதுன்னாலும் பொல்லாத சொல்லு, எவ்வளவு பிடிச்சதுன்னாலும் பொல்லாத சொல்லு. கட்டிடங்கள் எழுந்து நிற்கின்றது என்றால் அதுக்கு கண்ணீர் மல்கத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காக அடைகிறோம். அதான் யாழ்ப்பாணம். கவர்னர் அடிக்கடி சொல்றாரு, ஐயோ இந்த எல்லாரும் ஆக்களை திருப்பி அனுப்பாதீங்க, திருப்பி அனுப்பாதீங்க. எந்த அலுவலகத்துக்கு போன உடனே ஒரு அலுவலை செய்ய முடியாது. அப்ப எனக்கு எல்லாரையும் தெரிஞ்ச எனக்கே இந்த கஷ்டம் வேண்டா, சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும். இதனாலதான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கெஞ்சி கேட்கிறீங்க. எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஒரு நல்ல விஷயம் ஒப்புற போதுதான் நீங்களே பையில தூக்கி கொண்டு போய் எல்லாருமா செய்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒன்றை ஒப்பேற்றணும். இல்லைன்னா இப்படித்தான் யாழ்ப்பாணம் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஒரு குளமும் தோண்ட மாட்டேன். ஒரு குளத்தை புனர் நிர்மாணம் செய்யன்னு கேட்டா அங்க ஜெயசீலன் இருக்கிறார், ஆணையாளர் இருந்தவர். பிராமண கட்ட குளத்தை தூர்வாரியம் செய்யணும்னா ஜெயசீலன் சொல்வார், இது எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் கவர்னர் ஆபீஸில் பெர்மிஷன் எடுக்கணும்,
நீங்கள் என்ன ஆர்கியோலஜியில பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் பிறகு நீர்ப்பாசன திணைக்களத்திட்ட பெர்மிஷன் எடுக்க வேணும் என்று அவர் பாவம் சொல்லி விடுவார். இவ்வளவு அடுத்து குளம் கரைக்க வேண்டும் தேவை எனக்கு. அந்தந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்களே, நீங்களே உங்களுக்கு எல்லா அனுமதி இருந்தாலும் குளங்களை தோண்டும்போ தண்ணி வெளியில நிக்காமட்டா ஒரு 10 தொண்டர் நினைச்சா செய்து முடிக்கலாம். கடைசி மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம் இருக்கு. பெரிய கவலையில தான் நான் இந்த தலைமுறையில சொல்றேன். பெரிய கஷ்டம். இதே போலத்தான் அது கீரிமலையாக இருக்கலாம், அந்திரட்டி செய்யற இடத்துல கல்லு வெட்டுது எல்லாரும் அழுதுதான் இருக்கிற யாழ்ப்பாணம் முழுக்க எல்லாரும் கொண்டு அஸ்தி போடுறாங்க. இது இல்லை. எனவேதான் பெரியோர்களே, எப்படி திருவாசகம் எப்படி இதெல்லாம் கைகூடுகிறது என்றால் அதுக்கு ஒரு தெய்வ சக்தியும் சில நல்ல மனிதர்களுடைய தொடர்பும் நல்ல கைங்கரியங்களை உபர வேண்டும் என்கிற நினைப்பும் நித்திர வராமல் செய்வதனாலே இது நடக்குது. எனவே என்னுடைய தலைமை உரை நீண்டதாக இருந்தாலும் இந்த அரங்கம் அடைய வாயிலாக நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துங்கள். இன்னத்துக்கு திருவாசகத்துக்கு திருமுறைக்கு, இன்றைக்கு திருமுறையில தான் நடனமாட இருக்கிறாங்க. நல்ல நாடகத்துக்கு, நாடகத்தாலும் நடிகார் போல் நடித்தன்னு பாடுகிறார். நல்ல நாடகத்துக்கு, நல்ல இசையரங்கத்துக்கு, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். மண்டபம் கட்டினோம்னா நாளைக்கு கட்சி கூட்டத்துக்கு ஒரு நாவக்குடியில மண்டபம் தாங்க தருவார். அது எனக்கு பெரிய கஷ்டம். துர்கா மணி மண்டபம் இருக்குது. எத்தனையோ பேர் எனக்கு மற்ற பக்கத்துக்கு போறாங்க. ஏனென்றா கட்சி கூட்டத்துக்கு தெரியுது. மண்டபம் இருக்க அது ஒரு பக்கம். இது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருக்கு? ஒரு கட்சியோட நான் பகை இல்லை. இது திருவாசக அரங்கம். அதனால இந்த இத்தகைய மண்டபங்களுக்கான தேவையை, இத்தகைய மண்டபங்கள்ல இருந்து எதிர்கால தலைமுறைக்கு என்ன கொடுக்கலாம் என்று பாருங்க. எனவே இந்த மண்டபத்துல நாளைக்கு என்ன செய்யலாம் என்று கேளுங்க. அப்படியான நல்ல விஷயத்தை கேளுங்க. சரியான கஷ்டம். நாங்கள் துர்கா மணி மண்டபம் அது கூட அந்த காலத்துல நாம் தான் நிலம் எல்லாம் எடுத்து கட்டி அந்த மண்டபத்துல அடிக்கடி சில பேர் மோதி கொண்டுவாங்க. கோயில் வீதி அந்த மண்டபத்துல நாங்கள் வேற கூட்டங்கள் வைக்கிறார்கள். பொது நன்மை தானே என்று சில பேர் சிரிப்பாய்வார்கள். பொது நன்மை வேற. பொது வழிகள் கணக்கா இருக்கு. முத்த வழி இருக்கு, அந்த வழி இருக்கு, இந்த வழி இருக்கு. தயவு செய்து ஆத்மீகத்துக்குரியதை ஆத்மீகமா விடுங்கோ. ஆத்மீகத்துக்குரிய நிலையங்களை ஆத்மீக ரீதியில வளப்படுத்துவதற்கு எல்லாரும் ஒன்றுபட்டு பாடுபடுங்கள். அதை சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து இப்பொழுது வாழ்த்துரைக்கு வருகிறேன். மூத்த பேராசிரியர், வாழ்நாள் பேராசிரியர், ஒப்புரவாளர் பொன் பாலசுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துரை பேசுவார்கள். இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய வாழ்த்து ஒரு சொல்லு 2 சொல்லு கிடைச்சாலே எனக்கு போதும். நான் தான் இன்னைக்கு கூட நேரம் பேச வேண்டும். ஏனென்றா 3 வருஷமா கஷ்டப்பட்டேன் கட்டி முடிக்கிறது. இப்ப நான் பேசிட்டேன். நீங்களும் கண்டபடி பேசக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் இனி மருந்தாக வாழ்த்தப்படும். விஷயம் சொல்லப்பட்டு விட்டது. எனவே பெரியவர்களே, என்னையும் நீங்கள் புகழ்ந்து பேச வேண்டாம். நீங்கள் எல்லாரும் நெஞ்சிலே என்னை சுமக்கிறவர்கள். அவர்களை தான் நான் கூப்பிட்டிருக்கிறேன். ஆனபடியால் தெய்வத்தை மன்றாடி கேளுங்கள். இந்த மண்ணுக்கு ஒரு விடிவு வரட்டும். இந்த மண்ணில் இப்படியான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். அதற்கு இப்படியான பரோபகாரிகள் இன்னும் துணை செய்யட்டும். நன்றி.